அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி போட்டிருக்க பதிவில் 5வது பதிவு அமிலத்தன்மையுடைய உணவுகள், காரத்தன்மையுடைய உணவுகள்ங்கிறத பற்றி போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பழைய பதிவுகள் நன்னீர் pH அளவு அதிகமாக உள்ள தண்ணீரை குடிக்கும்போது, உணவுகளை சாப்பிடும்போது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதும் பார்த்துருக்கோம். அதற்கான காரணம் அறிவியல் விளக்கம் இன்னொரு நாள் சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி எதை பற்றி சொல்ல போகிறோன்னா, நம்ம பால் டீ தவிர்க்கணும் அப்படிங்கிறது பெரும்பாலான சித்த மருத்துவர்கள், அக்குபஞ்சர், ஹோமியோபதி மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். அது அமிலத்தன்மையுடையது அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த 6 நேரம் இருக்குது பார்த்திங்களா, இது பாலில் வைத்த லிட்மஸ் பேப்பர், இது டீயில் வச்ச லிட்மஸ் பேப்பர். இது ரெண்டும் பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பருக்கு இணையாக இருக்குது. 6 அப்படிங்கிறது pH வேல்யூ, 6 உள்ள உணவுப் பொருட்கள் அமிலம். பக்கத்தில் 8ல் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த 8, இது அந்த கலருக்கும் மேட்ச் ஆகுது இல்லையா. ஸோ 8ஆம் நம்பருங்கிறது நம்ம நார்மல் கார்ப்பரேஷன் தண்ணீருடைய அமிலத்தன்மை பாருங்கள், pH வேல்யூ 8 இருக்குது, நார்மல் கார்ப்பரேஷன் வாட்டர். அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இது புளித்த மோர், நேற்றைய புளித்த மோர்னுடைய pH 5 இருக்குது. அடுத்தது இங்கே இருக்கிறது இதுவும் மோரில் வைத்தது தான். ஆனால் இந்த மோரில் நான் கொஞ்சம் இஞ்சியும் சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற விட்ருக்கேன். ஸோ அதனால் இதனுடைய அமிலத்தன்மை பார்த்திங்கன்னா மேலே ஏறும்போது கொஞ்சம் காரத்தன்மைக்கு நிகராக மாறுறதை நம்ம பார்க்க முடியும். அடுத்தது ரொம்ப முக்கியமானது இந்த விஷயந்தான். நம்ம நீராகாரம் அடிக்கடி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக சொல்லிகிட்ருக்கோம். இப்போ நீராகாரத்தினுடைய அமிலத்தன்மை, காரத்தன்மை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. பழைய நேற்று வைத்த சாப்பாட்டில் வச்ச லிட்மஸ் பேப்பர், இதனுடைய காரத்தன்மை கிட்டத்தட்ட 9க்கு நெருக்கமாக இருக்குது. சாதாரண நீரோட காரத்தன்மை 8க்கு நெருக்கமாக இருக்குது. பழைய சாப்பாட்டு நீராகாரத்தினுடைய காரத்தன்மை 9க்கு நெருக்கமாக இருக்குது. ஸோ நம்ம நீராகாரம் தொடர்ச்சியாக காலை உணவில் நீராகாரம் எடுத்துக்கும்போது நம்மளுடைய உடலின் காரத்தன்மை அதிகரிக்கும். உடலில் காரத்தன்மை அதிகரிக்கும் போது நமக்கு நோய் ஏற்பட வாய்ப்பில்லை. அந்த பதிவு, அந்த எப்பொருள் யார் யாரவை கேட்பனும் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு 5ஆம் பதிவை இப்போது இந்த வீடியோவை பார்த்துட்டு படிக்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். அமிலத்தன்மையுடைய உணவுகள் உடலில் கழிவுகள் உடலில் அங்கங்கே சேமிப்பாகும். ஆனால் காரத்தன்மையுடைய கழிவுகள் உடனடியாக உடலை விட்டு வெளியேறிவிடும். உடல் எப்போது காரத்தன்மை மிகுந்து இருக்கிறதோ அந்த உடலில் நோய் இருக்காது. இதன் அடிப்படையில் தான் நம்மளோட முன்னோர்கள் சமைக்கும்போது மிளகு, இஞ்சி இது மாதிரியான உணவுகள் நம்ம தமிழ் உணவுகளில் இருக்குது. அப்படி பயன்படுத்தும் போது நம்மளுடைய உடலின் காரத்தன்மை மிகும். நன்றி.